கலாட்டா பண்ணுற இடமே கிடையாது. மிகப்பெரிய ஒரு முருகர் மாநாடு நடந்தது. ஏறக்குறைய 5 லட்சம் பேர் கலந்து கொண்டாங்க. அதாவது குப்பையை கூட நாங்கள் சுத்தம் பண்ணிட்டு, இந்த இந்து சகோதரர்கள் சுத்தம் பண்ணிட்டு மிகச்சிறப்பாக நடத்தி முடித்தார்கள். கலவரம் பண்ணுற கட்சி அல்ல இது, கலவரம் என்ற சமுதாயமும் கிடையாது இந்து சமுதாயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சார். மாத்திரை கம்பெனி கூட இருக்குல்ல சார், அது உங்கள் ஸ்டாண்ட் என்ன சார்? மிகப்பெரிய வருத்தம் கொடுக்குது. இந்த நிகழ்வை உடனடியாக கண்டுபிடித்து இது எப்பேற்பட்ட முக்கியமானவராக இருந்தால் கூட பாரதிய ஜனதா கட்சி கடுமையான நடவடிக்கை எடுக்க நாங்கள் முனைப்பு காட்ட இருக்கிறோம். எங்களுடைய தலைமைக்கு இதை நாங்கள் உடனடியாக தெரிவித்திருக்கிறோம். இது எப்பேற்பட்டவர்கள் அதிகார மையத்திலிருந்து யார் செய்திருந்தாலும் கடுமையான குற்றம். ஏனென்றால் கர்ப்பிணி பெண்களுக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படுற வலி சம்பந்த நிவாரண மருந்துகளிலெல்லாம் இவர்களுடைய செயல்பாடு மிக தவறுதலாக நடந்திருக்கிறது. மிக கடுமையாக கண்டிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. அதை பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது. இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதற்காக எங்களுடைய கட்சி அதற்கு முயற்சி செய்யும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். யாருன்னு கண்டுபிடிப்பாங்க. இல்ல இந்த யாரு இதுக்கு தூண்டுதலாக யார் இருந்தாலும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. சட்டம் அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அங்கங்க கண்டுபிடிப்பதே சரியான முறையில் அரசு நடந்து கொள்வதால் தான் இந்த மாதிரி போலி மாத்திரைகளும் இந்த கஞ்சாவெல்லாம் கூட இப்ப நிறைய கண்டுபிடித்தல் நடக்கிறதுனா இப்ப தீவிரமாக கண்காணிப்பு இருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இதற்கு முன்ன இருந்ததெல்லாம் தெரியாம இருந்ததுன்னா சரியான முறையில் நிர்வாகம் நடைபெறவில்லை என்ற அர்த்தம். இப்போ சரியான நடைமுறைதால் அது உடனே கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன்னே நிறுத்தப்படுகிறார்கள். ஆகையால் யார் தவறு செய்திருந்தாலும் அது தண்டனை கண்டிப்பாக இந்த அரசாங்கம் செய்யும். முதலமைச்சருக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அமைச்சர் பாஜக அமைச்சரின் மகன் போராட்டங்களில் ஈடுபட்டு இது எங்களுக்கு இது அது மாதிரி ஒரு நிகழ்வே எங்களுக்கு